முழு குடும்பத்தையும் தாங்கக்கூடியது யார்? ஆம்பளை தான் சமாளிக்கணும். ஏன்? அஸ்திபாரம். ஆண் மனிதனுடைய ஆதாரம் யார்? கர்த்தர். ஆண் தேவன்கிட்ட வந்தான். ஒரு ஆணுக்கு வேண்டிய அத்தனையும் கர்த்தர் கொடுக்கிறார், அவனை தாங்குகிறார், சஸ்டெயின் பண்ணுகிறார். ஆனா பெண் ஆண்ட்ரன்னு வந்துச்சு. அப்ப அந்த மனைவியுடைய சரீரத்துக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் சஸ்டெயின் பண்ணக்கூடியது யாரு? ஆண். நீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆண் விஷன் இருக்கணும், அவனுக்கு தரிசனம் இருக்கணும். அந்த ஆணுக்கு இருக்கிற தரிசனத்தை கூட நின்று உதவி செய்யக்கூடிய ஆள் தான் ஒரு பெண். முதல்ல குடும்பம் முக்கியம். குடும்பம் தான் தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டது, பொக்கிஷம் நினைச்சீங்கன்னா மற்ற காரியங்களையும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. ஒரு சில வாரங்களாக திருமண வாழ்க்கை குறித்து பேசி வருகிறோம். தேவனுடைய பார்வையில் குடும்பம் மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு உலகம் முழுவதும் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. அமெரிக்கா போன்ற தேசங்களில் 2ல் 1 கல்யாணம் டிவோர்ஸ் ஆகிருதுங்கிறாங்க. 2 கல்யாணம் நடந்துச்சுன்னா அது ஒரு கல்யாணம் டிவோர்ஸ் ஆகிருது. வேதத்தை விசுவாசிக்கிற மக்களை உலகம் பழமைவாதின்னு சொல்லுது. இப்போ சமயத்தில் கூட ஒரு பிரசங்கியார் சுட்டு கொல்லப்பட்டார், சார்லி கர்க்னு ஒருத்தர். அவரை குறித்து பிபிசி சொல்லும் பொழுது அவர் ஒரு பழமைவாதின்னுச்சு. அவர் பழமைவாதியில் பைபிளை பிரசங்கம் பண்ணார். அங்கே போய் காலேஜாக போய் பைபிளில் இருக்க காரியங்களை பிரசங்கம் பண்ணார். இன்றைக்கி பைபிளை பிரசங்கம் பண்ணவர்களை உலகம் பழமைவாதின்னு சொல்லுது. மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் நவீன உலகத்தில் இருக்கிறோம், இந்த நவீன உலகத்தில் நாங்கள் இருக்கிறதுக்கும் வேதத்துக்கும் பொருந்தலைங்கிறாங்க. அதனால் நாங்கள் அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கோங்கிறாங்க. நீங்கள் நவீனத்தில் இருக்கீங்க, நவீன உலகத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி இன்றைக்கி இல்லை, நீங்கள் மாறிக்கிறீங்க. அப்போ மாறிக்கிறீங்கன்னா நீங்கள் 10 வருஷம் விசுவாசது தப்பு, திரும்பி இன்னொன்று போகிறீங்க அதுவும் தப்பு, திரும்பி இன்னொன்று போகிறீங்க அதுவும் தப்பு, மாறி மாறி போகிறீங்க. ஏன் இப்படி நீங்கள் செய்கிற எல்லாம் தப்பாக இருக்குன்னா நீங்கள் ஒரிஜினாலிட்டிருந்து வெளியே போயிட்டீங்க. தேவன் ஏற்படுத்தி கொடுத்தது ஒரிஜினல். திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தி கொடுத்தது ஒரிஜினல். அது பழமைவாதி இல்லை, அது ஒரிஜினல். சூரியனை கர்த்தர் எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி படைத்தாலும் அது பழமைவாதின்னு சொல்ல முடியாது. அது இன்றைக்கும் புதுசு, ஜீவன் உள்ளது. அதே போல தான் தேவனுடைய வார்த்தை, அது ஜீவன் உள்ளது, நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு இருக்கு. தேவன் ஒருவர் தான் சத்தியம். தேவனுடைய எந்த ஒரு காரியங்களும் மாறுவது கிடையாது, மாறுதலுக்கு உட்படுவது கிடையாது. தேவன் தான் திருமணத்தை ஏற்படுத்தினார் என்றால் திருமணத்தை ஏற்படுத்தினவர் சொல்லுகிறதான் சத்தியமாக இருக்கும். நடுவில் மக்கள் 1000 காரியங்களும் 1000 கருத்துக்களை சொல்லலாம், அவைகள் சத்தியமானது கிடையாது. தேவனுடைய வார்த்தை மட்டுமே சத்தியம், தேவனுடைய வார்த்தை மட்டுமே நித்தியமானது. இன்னைக்கு உலகம் இருள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த இருள் நிறைந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தை எளிமையாக வச்சிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை கடினமானது கிடையாது, தேவனுடைய வார்த்தை எளிமையானது, புரிந்து கொள்ளக்கூடியதில் இருக்கிறது. ஒரு கதை பழைய முன்னாடி கேட்டது, அது தேவன் எதை எளிமையாக்குறாரோ உலகம் கடினமாக்குறதுக்கு ஒரு கதை மாதிரி. ஒரு அம்மா பரலோகம் போயிருக்கு, பரலோகத்துடைய வாசலில் பேதர் இருந்திருக்கிறாரு. பேதர் இருந்துட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கியா கேட்ட உடனே ஆமாம் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். சரி, இன்னொரு எளிமையான கேள்வி கேட்குறேன். யோவான் 3:16 தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உலகத்தை அன்பு கூர்ந்தார் இருக்கு இல்லையா? அந்த உலகம்ங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லுன்னு இருக்கு. வேர்ல்டுங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லியிருக்காரு, நம்ம ஈஸியாக சொல்லிடுச்சு. உடனே பேதர் சொல்லியிருக்காரு, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் கேட்டில் நில்லு. நீனு யாராச்சும் வந்தால் இந்த 2 கேள்வி மட்டும் கேளு, எளிமையான கேள்வி கேளு. ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ரட்சிக்கப்பட்டிருக்க. யோவான் 3:16 சொல்லி அதில் உலகம்னா அதுக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஜீவனை அருளும்படி LIFE அப்படி சிறுசாக கேளு. அப்படி கேட்ட உடனே அந்த அம்மா வாசலில் வந்திருக்கு. வாசலில் உள்ள ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அந்த அம்மாவுடைய பழைய ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. அவர் உடனே ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு. யோவான் 3:16 சொல்லுது, தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவரவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் இருக்கு. அந்த உலகத்தில் செக்கஸ்லோவியாவுடைய ஸ்பெல்லிங் சொல்லுன்னு இருக்கு. செக்கஸ்லோவியா ஸ்பெல்லிங் தெரியுமா? நான் நேற்று படித்தேன் செக்கஸ்லோவியா ஸ்பெல்லிங் என்ன.
கர்த்தர் எல்லாவற்றையும் எளிமையாக்கினா கூட இந்த உலகம் கடுமையாக்குறது. தேவன் திருமணத்தை தேவன் நினைத்தது. திருமணங்கிறதே ஒரு அற்புதமானது. ஆதியில் தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினவர். அவர் மாம்சமாகி ஒரு திருமண வீட்டில் தன் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 2 வித்தியாசமான ஆட்கள் திருமணத்தில் இணைகிறார்கள். 2 வித்தியாசமான ஆட்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவு இருக்கணும். அதான் தேவனுடைய நோக்கம். அவர்கள் இருவராக இராமல் ஒருவராக இருக்கிறார்கள். ஒத்துசைவாக இருக்கிறது. அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் இருக்கு. இப்போ பிதாவாகி தேவன், குமாரனாகி தேவன், பரிசுத்தாகி தேவன் 3 பேர் இருக்காங்க. 3 பேருடைய குணாதிசயங்கள் வெவ்வேறானது. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு ஒத்திசைவு இருக்கும், ஒரு ஹார்மோனி இருக்கும். பிதாவாகி தேவன் எல்லாவற்றையும் திட்டமிடுகிறார். பிதாவாகி தேவன் திட்டமிடுகிறதை குமாரனாகி தேவன் செயல்படுத்துகிறார். அவர் எதை செயல்படுத்துகிறாரோ அதை நமக்கு அறிவிக்கிறது ஆவியானுடைய வேலை. 3 பேருமே இணைந்து செயல்படுகிறார்கள். சிருஷ்டிப்பை பிதாவாகி தேவன் திட்டமிடுகிறார். குமாரனாகி தேவன் ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுகிற வார்த்தை பேசுகிறது. வார்த்தையினால் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று உண்டாக்கினது. அவர் உண்டாக்கினதை நமக்கு தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், அறிவிக்கிறார். அதே போல தான் மீட்பையும் பிதாவாகி தேவன் நம்மை மீட்பதற்காக திட்டமிட்டார். குமாரனாய் தேவன் இந்த பூமிக்கு மீட்பை செயல்படுத்தினார். அதை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் விலக்கி காமிக்கிறார். 3 பேருமே இணைந்து இருக்கிறார்கள். அதே போல திருமணமும் 2 வித்தியாசமானவர்கள், வித்தியாசமான பின்னணியில் வளர்ந்தவர்கள், வித்தியாசமான கலாச்சாரத்தில் வளர்ந்தவர்கள் 2 பேரும் ஒன்று கூடி இருக்கும் பொழுது அது ஒரு அற்புதம். இல்லை பாஸ்டர், என் குடும்பத்தில் அப்படி அற்புதமாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அன்றைக்கு 6 கற்சாடிகளை அவர் திராட்சை ரசமாக மாற்றினார். இந்த 2 கற்சாடியை கூட கர்த்தர் திராட்சை ரசமாக மாற்ற முடியும். 2 ருசி இல்லாத 2 கற்சாடிகளையும் கர்த்தர் திராட்சை ரசமாக மாற்ற முடியும். அதை அற்புதமாக மாற்ற முடியும். அதுக்கு பிரதானமான காரியம் என்னன்னா அறிவு. தேவனோட வார்த்தை திருமணத்தை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை குறித்து அறிவு அவசியம். 1 பேதுரு திருப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். திருமணங்கிறது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. திருமண உறவு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. மேலே மனைவியை குறித்து சொல்லிட்டு கீழே கணவரை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. ஆங்கில பைபிளில் குறிப்பாக ஆம்பிஃபைடு பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா வித் அன் இன்டெலிஜென்ட் ரெக்கக்னைஷன் இருக்கும். அறிவுபூர்வமாக அவர்களை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கன்னு இருக்கு. அறிவுபூர்வம் வித் அன் இன்டெலிஜென்ட் ரெக்கக்னைஷன். அறிவோடு இணைந்து வாழும் பொழுது அந்த வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து அல்லது குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து 40 வருஷம் ஆனால் கூட ஒரு வேதத்தின்படியான திருமண வாழ்க்கை என்ன என்பதை அநேக மக்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். வேதத்தின்படியான ஒரு கணவன் எப்படி இருக்கணும், வேதத்தின்படியாக ஒரு மனைவி எப்படி இருக்கணும், குடும்பத்தை எப்படி நடத்துவதென்று அநேக மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவது, அவர்கள் வாழ்வது பெரிய ஆவிக்குரிய ஆட்களைப் போல தெரிந்தாலும், ஆனால் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கைங்கிறது குடும்பத்தை எப்படி நடத்தணும், மனைவி எப்படி நடத்தணும், கணவன் யார் மனைவி யார் என்பதை குறித்த ஒரு தெளிவான பிக்சர் இல்லாமல் வாழ்கிறாங்க. ஏன்னா மற்ற காரியங்களை குறித்து சில பிக்சர் இருக்கலாம், ஆனால் குடும்பத்தை குறித்த பிக்சர் தெரியல, ஒரிஜினல் பிக்சர் தெரியல. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஒரிஜினல் பிக்சருக்கு போகணும். இப்போது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், விஷுவலைஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா. இப்போ மாடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாடுக்கு 4 கால் இருக்குது, அப்புறம் அது மான்னு கத்தும் இல்லையா. மாட்டுக்கு 3 கால் தான் இருக்குது, அது மான்னு கத்தலைன்னா அது நீங்கள் மாடு கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் பிக்சர் கிடையாது. நாய்க்கு 4 கால் இருக்கணும், அது குறைக்கணும், அதான் நாய். பூனைன்னா 4 கால் இருக்கணும், அது மியாம்னு சொன்னால் தான் அது பூனை. ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் டீச் பண்ணும் பொழுது அதனுடைய ஒரிஜினல் பிக்சர், ஒரிஜினாலிட்டியை காமிக்கணும். மனிதன்னா யார், மனிதன் எப்படிப்பட்டவன், எங்கே போகணும்னா ஆதாமை பார்க்கணும். ஆதாமை கர்த்தர் எப்படி படைச்சார், இன்னைக்கு இருக்கிற மனுஷன் ஏன் இப்படி இருக்கான்னா ஆதாம் பாவம் செஞ்சான். அந்த மனிதனை கர்த்தர் எப்படி திரும்பி மீட்டு கொண்டார் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். அவர் நம்மை எப்படி மீட்டெடுத்தார், எப்படி ஒரு மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தார், ஒரு மனிதன் எப்படி வாழணும், தேவனோடு எப்படி இடைப்படணும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் துல்லியமான படமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்திலிருந்து மட்டும் மீட்க மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் எப்படி வாழணும்,
எப்படி தேவனோட பழகணும் என்பதை குறித்த ஒரு பிக்சரை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த பிக்சரை அறிந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் வெற்றிகரமாக இருக்கலாம். ஆதியாகம் போவோம். ஆதியாகம் 1ஆம் அதிகாரம். ஆதியாகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 வார்த்தை முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது போது எடுத்த உடனே. அதாவது தேவன் சிருஷ்டித்தார் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் தேவன் உண்டாக்கினார் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்ன்னு இருக்கு. நீங்கள் 7வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா தேவன் ஆகாய விருவை உண்டு பண்ணின்னு இருக்கு. இந்த சிருஷ்டித்தார்ங்கிற வார்த்தை எபிரேய மொழியில் பரா என்கிற வார்த்தை, உண்டு பண்ணினார்ங்கிற வார்த்தை அஷாங்கிற வார்த்தை. தேவன் முதல்ல எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். கவனிச்சேவாங்க, தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிப்பு என்றால் ஒன்றுமில்லாத ஒரு காரியத்திலிருந்து ஒன்றை உருவாக்குவது. கிரியேட் சம்திங் ஃப்ரம் நத்திங். ஒன்றுமே இல்லாதல ஒன்றை உருவாக்குவது சிருஷ்டிக்கிறது. தேவன் ஆதியில வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார், பேசுகிறார், சிருஷ்டிக்கிறார். அப்புறம் எதை சிருஷ்டித்தாரோ அந்த சிருஷ்டித்த காரியத்திலிருந்து ஒன்றை உண்டாக்குறார். ஆகாய விரிவை உண்டு பண்ணுகிறார், மரம் செடிகளை உண்டு பண்ணுகிறார், மிருகங்களை உண்டு பண்ணுகிறார். 6வது நாளில் மனுஷனையும் மிருகத்தை உண்டு பண்ணுகிறார். முதல்ல மிருகத்தை உண்டு பண்ணுகிறார், அப்புறம் மனிதனை உண்டு பண்ணுகிறார். இன்னைக்கு ஒரு சயின்டிஸ்ட் வந்து கடவுள்கிட்ட சொல்லியிருக்கிறார், நானும் கடவுள் தான், ஏன்னா நீங்களும் படைக்கிறீங்க, நானும் படைக்கிறேன், அதனால் நானும் இறைவன் தான் அப்படின்னு இருக்கார். அப்போ அப்போ கடவுள் சொல்லியிருக்காரு, அப்போ நீ ஒன்று படைன்னு இருக்கார். அவர் படைக்கிறதுக்கு கீழே குனிஞ்சு மண் எடுத்துருக்கிறாரு. அது ஏன் மண், ஓ மண்ணை உருவாக்குன்னு இருக்காரு. என்ன இன்னைக்கு மனிதன் உன்னை படைக்கிறான் என்றால் தேவன் ஏற்கனவே படைத்த காரியத்திலிருந்து உன்னை படைக்கிறான். தனக்கு சுற்றி இருக்கிற எல்லாமே தேவன் படைத்தது, தேவன் படைத்ததிலிருந்து ஒன்றை புதுசாக உருவாக்குறார். ஆனால் தேவன் ஒன்றுமில்லாதிலிருந்து ஒன்றை சிருஷ்டிக்கிறார், சிருஷ்டித்த காரியத்திலிருந்து ஒன்றை உண்டாக்குறார். மனிதனும் மிருகமும் ஒன்று கிடையாது. மனிதனுக்கும் ஆத்துமா இருக்கு, மிருகத்துக்கும் ஆத்துமா இருக்கிறது. மிருக ஆத்துமாங்கிறது தற்காலிகமானது, மனித ஆத்துமாங்கிறது நித்தியமானது. ஏன் நித்தியமானதுன்னா மனிதன் ஆவி மனுஷன். அப்படிங்க, மனிதன் ஆவி மனிதன். அந்த ஆவி மனிதனோடு ஆத்துமா இணைஞ்சிருக்கிறது. மிருகத்துக்கு ஆவி கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு மிருகம் வாழுதுன்னா என்னைக்கு மறிக்குதோ அதோட அதனுடைய சாப்டர் க்ளோஸு. ஆனால் மனிதன், அவன் ரட்சிக்கப்பட்ட மனிதனோ ரட்சிக்கப்படாத மனிதனோ, அவன் ஆவியாக இருக்கிறபடினால அவன் நித்தியவாசி. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள இருக்கிறான், ரட்சிக்கப்பட்டிருக்கான்னா அவன் நித்தியமாக பரலோகத்தில் இருப்பான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவன் தேவனை அறியாமல் நரகத்தில் இருப்பான்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா அவன் நித்தியவாசி, அவன் மறிப்பதே கிடையாது. படிக்கிறீங்களா? அவன் இதே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவாமாக. முதல்ல மனுஷனை கர்த்தர் உண்டாக்குகிறார். உண்டாக்குனா அஷாங்கிற வார்த்தை, ஒன்றிலிருந்து ஒன்றை உண்டாக்குது. தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. முதல்ல கர்த்தர் வந்து மனிதனுடைய சரீரத்தை தான் உண்டாக்குனார். சரீரத்தை உண்டாக்குனாரா, ஆவியை உண்டாக்குனாரா? சரீரத்தை உண்டாக்குனார். சரீரத்தை இதிலிருந்து உண்டாக்குனார்னா மண்ணிலிருந்து உண்டாக்குனார். உண்டாக்கும் பொழுது அவனை சிறப்பாக வணஞ்சார். அப்படி புழுதியை போட்டுவிட்டு மனுஷனே வான்னு சொல்லலை. அதில் அவருடைய கை வேலைப்பாடு இருந்தது, அவருடைய ஞானம் இருந்தது. தேவன் எவ்வளோ ஞானமாக படைச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். மூக்குத்தைக்கு பின்னாடி வச்சிருக்கலாம், மூக்குத்தைக்கு முதுகில் வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன், சாப்பிட்றது டீயா காஃபியான்னு தெரியாது, மனமும் இருக்காது. மனம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இன்னைக்கு அடி பக்கத்தில் வரும்பொழுதே அப்படி இருக்கிறோம்னா அது ஞானம். அவனை அந்த அளவுக்கு ஞானமாக படைச்சி வச்சிருக்கிறாருங்க. ஆச்சரியங்க. மனிதனை படைச்ச விதம் நீங்கள் ஒன்றும் இல்லை, மனிதனுடைய சரீரத்தை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா அவ்வளோ ஞானம் இல்லையா? நமக்கு இந்த பித்தப்பைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? பித்தப்பை வந்து பித்த நீர் சுரக்கும், சிறந்து உள்ளே வச்சுருக்கோம். எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தான் கரெக்டாக உள்ளே சுரந்து விடும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு கல்லீரல் மூலமாக கணையத்தின் மூலமாக 3 லிட்டரு பித்த நீர் சுரக்குங்கிறாங்க தெரியுமா? 3 லிட்டர்ஸு.
ஏன்? அப்போ தான் டைஜஸ்ட் ஆகுங்கிறாங்க. அவ்வளவு ஞானமாக ஒன்று ஒன்று படைச்சார். வெளியே மட்டும் இல்லைங்க, உள்ளத்தையும் ஞானமாக படைச்சார். நான் சொன்னது புரியுதுங்களா? எப்படி உங்களுக்கு 3 லிட்டர் தெரியும்னா, எனக்கு 3 லிட்டர் ஒரு டைம் எடுத்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க 3 லிட்டருக்கு மேலே சுரக்கும் அப்படின்னாங்க. அவ்வளோ ஞானமாக படைக்கிறார். படைச்சு முதல்ல அந்த பாடியை உருவாக்குறார். அந்த பாடிக்குள்ள தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று 2:7 சொல்லுது. முதல்ல 1ஆம் அதிகாரத்தில் சொல்லித, 2ஆம் அதிகாரத்தில் எப்படி படைச்சாருங்கிற வர்ணனை இருக்கு. 2:7 சொல்லுகிற, தேவனாய் கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான், லிவிங் சோல்ஸா மாறினான் இருக்கு. ஜீவம் முதல்ல பாடி, அந்த பாடிக்குள்ள தன் சுவாசத்தை ஊதினார் இல்லையா? ஊதும் போது ஆதாமுடைய ஆவியும் ஊதினார், ஏவாளுடைய ஆவியும் ஊதினார். அதுக்காக தான் இங்கே சிட்டி போனேன். பாடியை உருவாக்கும் பொழுது ஊதும் போது அதுக்குள்ள ஆதாமுடைய ஆவியும் இருந்துச்சு, ஏவாளுடைய ஆவி இருந்துச்சு. கவனிக்கிறீங்களா? ரொம்ப நாள் தனக்குள்ள ஏவாளுடைய ஆத்துமாவையும் ஆவியும் ஆதாம் சுமந்துக்கிட்டு தான் இருந்தார். சொன்னது புரியுதுங்களாங்க? ரொம்ப நாள் கழிச்சு மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அந்த எலும்பை எடுத்து ஆவியை திரும்பி உருவாக்கலை, அந்த உள்ள இருந்த ஆவியும் திரும்பி எடுத்தார். இப்படித்தான் நம்ம சிருஷ்டிப்புல நடக்குது. நம்ம மறுபடியும் சிருஷ்டித்தார் இல்லையா? தேவனிலிருந்து உண்டானவோம், தேவனை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சோம், பாவத்தில் பிரிஞ்சோம். திரும்பி தேவனோடு இணைக்கும் பொழுது அவருடைய ஆவியோடு நாம் ஒன்றாக மாறுகிறோம். இதுதான் மணவாளன் மணவாட்டிகளுக்கு உறவு. சொல்றது புரியுதுங்களாங்க? தேவன் 2வது முறை ஆவியை உருவாக்கலை, அந்த உள்ள இருந்த எலும்பு எடுத்த நேரத்தில் அதே நேரத்தில் அந்த ஸ்பிரிட்டையும் எடுத்து அவளிருந்து பிரித்தான். அதனால தான் ஒரு நாள் கூட ஆதாம் தனிமையாக உணரவே இல்லை. 2ஆம் எல்லாமே ஜோடி ஜோடியாக போகும்போது அவனுக்குள்ள ஒரு என்னது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறேன்னு உணரவே இல்லை. அவன் கம்ப்ளீட்டாக தான் உணர்ந்தான். ஏன் உணர்ந்தான்னா அவனுக்குள்ள ஏவாள் இருந்தா. அவளை விட்டு எடுக்க பொழுது தூங்கும் போது எடுக்கிறார், அப்போது இன்கம்ப்ளீட்டாக உணர்றான். திரும்பி கர்த்தர் அவனுக்கு முன்பாக ஏவாளை கொண்டு வந்து நிறுத்துறார். திரும்பி ஃபுல்லாக வாசிப்போம், 26 வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். இதுதான் ஸ்பிரிட் உருவானது. முதல்ல சரீரம் உருவானது, பின்னாடி தேவன் தம்முடைய சாயலாகவே மனிதனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கும் போதே அவர்களே ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்தார்னா அவன் ஆணாவும் பெண்ணாக இருந்தான் சொல்ற அர்த்த நாரீஸ்வரங்கிறாங்க. தெரியுமா? தெரியுமில்லங்க? ஒரு பக்கம் ஆணு ஒரு பக்கம் பெண் அப்படி இல்லை. அவனை படைக்கும் பொழுது அவனுக்குள்ள ஆணுடைய ஆவியும் இருந்தது, பெண்ணுடைய ஆவி இருந்தது. நான் சொன்னது நான் வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் இங்கே 5 காரியங்கள் செய்கிறார். இதான் ஒரிஜினல் பிக்சர், எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுக்கு ஒரிஜினல் பிக்சர். முதல்ல தேவன் அவர்களை தேவ சாயலாக படைத்தார், தன்னை போல படைத்தார். அவர்களை மகிமையினாலும் கனத்தினாலும் படைத்தார். சரீரத்தை குறித்து சொல்லும் பொழுது தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி. தேவனுக்கு சரீரம் கிடையாது. தேவனுக்கு சரீரம் இருக்கா? முதல்ல சரீரத்தை உண்டாக்கினார். சரீர சாயல் சொல்லும் பொழுது பாடி கிடையாது. தேவனை போல ஆளக்கூடியவர்களாய் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாய் மனிதனை படைக்கிறார். இந்த பூமியிலே மனிதன் ஆள வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும், இந்த பூமியிலே பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு சரீரம் அவசியம். சாயல் ரூபம் சொல்லும் பொழுது வெளியே இருக்கிற ஸ்ட்ரக்சர் கிடையாது. தேவனை போல செயல்படுவது, தேவனை போல இந்த உலகத்தில் அதிகாரம் செலுத்துவது, ஆளுகை செலுத்துவது. முதல்ல அவனை தேவ சாயலாக படைக்கிறார், அவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறார். தேவனை அறியாத மனிதன் கூட தேவ சாயலாக படைக்கப்பட்டவன்.
ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மட்டும் இல்லை, தேவனை அறியாத மனிதனும் தேவனுடைய சாயல்ல தேவனுடைய ரூபத்தில் படைக்கப்பட்டவன். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இழந்த சாயலை இழந்த ரூபத்தை திரும்ப பெற்றிருக்கிறோம்னு அர்த்தம். கவனிச்சுட்டு வாங்க. முதல்ல அவன் தேவ சாயலாக அவனை படைக்கிறார். திரும்பி வாசிக்கிறேன். பின்பு தேவன் 28, பின்பு தேவன் அவர்களை நோக்கின்னா ஆணையும் பெண்ணையும் நோக்கி, ரெண்டு பேரையும் நோக்கி கர்த்தர் சொன்னாரு, நீங்க பழுகி பெருகி பூமி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. ரெண்டு பேருக்கும் கர்த்தர் ஈக்குவல் அத்தாரிட்டி கொடுத்தார். அவன் கனத்தினாலும் மகிமையில நிரப்பினா அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களை நோக்கி சொன்னார். இந்த உலகத்தில் இருக்க மதம் அது பெண்களை கீழே நினைக்குது. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், மதம்தான் பெண்களை ரொம்ப கேவலப்படுத்துது, ஆனால் மதத்தில் அதிகமாக இருக்கிறது பெண்கள் தான் சொன்னார். அது உண்மைதான். நிறைய இடத்துல மதம் பெண்களை இழிவாக நடத்துது, ஆனால் மதத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கு யாருன்னா பெண்கள் தான். கிறிஸ்தவம் பெண்களை கேவலமாக நினைக்கல. இங்கே சொல்லும் பொழுதே பின்பு தேவன் அவர்களை நோக்கி, ரெண்டு பேரையும் நோக்கி ஈக்குவலாக கொடுத்து சொல்றார். மூணாவது காரியமாக சொல்றார், அவர்கள் ரெண்டு பேரும் ஆளுகை செய்ய கடவுங்கிறார். மாற்றி மாற்றி சொல்றாங்க. அவர்களை தேவ சாயலாக படைக்கிறார், அவர்களை பார்த்து சொல்லுகிறார் அவர்கள் ஆளக்கடவர்கள் சொல்றார். ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து பூமியை ஆளணும், பிரச்சனைகள் ஆளணும், சவால்களை ஆளணும், வாழ்க்கையில் வருகிற எதிர்மறையான காரியங்களை ஆளணும். ஆனால் கல்யாணம் முடித்த நாள்லேருந்து எப்படி மனைவியே கணவன் ஆளலாம் நினைக்கிறாரு, மனைவியே கணவனை மனைவி ஆளுகிறார் நினச்சோம்னா அந்த குடும்பம் ஒருவரை ஆளுகிறதுலையே வாழ்க்கை முடிஞ்சிடும். ரெண்டு பேரும் ஒருவர் கனப்படுத்தி வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை போராட்டங்களை அவர்கள் மேற்கொண்டு வாழ்ந்தாங்கன்னா அவங்க ஜெப வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். மனிதன் ஆளப்படுகிறவன் அல்ல, மனிதன் ஆளுகிறவன். அவன் எதுனாலும் ஓவர் கம் பண்ணப்படக்கூடாது. அவன் எல்லாவற்றையும் ஓவர் கம்மராக இருக்கணும், மேற்கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். அதான் தேவனுடைய நோக்கம். குடியை மேற்கொள்ளணும், புகையிலையை மேற்கொள்ளணும், செக்ஸுவாலிட்டியை மேற்கொள்ளணும். எதுவுமே அவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எல்லாவற்றையும் அவன் நினைத்து கண்ட்ரோல் பண்ணணும். அதான் தேவனுடைய நோக்கம். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மனிதனாக வாழணும்னு அர்த்தம். மனிதனை கர்த்தர் சொன்னது எல்லாவற்றையும் அவன் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? பிள்ளைகளுக்கு சொல்லணும். பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் உன்னை அவருடைய சாயலில் உண்டாக்கி இருக்கிறார். ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் பார்த்து அவரோட சாயலில் உண்டாக்கி இருக்கிறாரு, அவரோட ரூபத்தில் உண்டாக்கி இருக்கிறாரு, அவரை போலவே உண்டாக்கி இருக்கிறபடினாலே நீ தோல்வியில் வாழக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு தோல்வியில் இருந்தால் கூட அது படம் கிடையாது, ஒரிஜினல் படம் கிடையாது. ஒரிஜினல் படம் என்ன? அவர்கள் ஆளக்கடவர்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கீழ்ப்படுத்தக்கூடியவர்கள். நான் சொன்னது புரியுதுங்களா? கையில் ஊதி சொல்லுவோம். என்னுடைய தற்காலிகமான உணர்வுகள் என்னை குறித்த தேவனுடைய சித்தம் அல்ல, என்னை குறித்த தேவனுடைய சித்தம் நோக்கம். நான் ஆளணும், அரசாளணும். ஆமென். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு அரசாளணும். எந்த காரியம் தான், வியாதி அரசாளணும், தரித்திரத்தை அரசாளணும், குழப்பங்களை அரசாளணும். ரெண்டு பேரும் இணைந்து, ஒரு ஆளில் ரெண்டு பேரும் ஒருத்தர் போட்டி போட்டே வாழ்ந்தோம்னா ஒரிஜினல் பிக்சர் தெரியலன்னு அர்த்தம். உன்னை எப்படி நான் மடக்கிறது, என்னை நீ எப்படி மடக்கிறனுச்சுன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பிக்சர் தெரியலன்னு அர்த்தம். அவர்கள் ஆளக்கடவர்கள்ங்கிறாரு. நாலாவது காரியம் பழுகி பெருகிங்கிறார். பிள்ளைகளை பிறக்கணும். இன்னைக்கு இருக்க நவீன உலகத்தில் சில மக்கள் பிள்ளைகள் பெற்றோம்னா அழகு போயிருங்கிறாங்க. அழகுல உங்களுக்கு அறிவே போயிடுச்சுன்னு அர்த்தம். பிள்ளைகள் பெற்றெடுப்பது ஆசீர்வாதம். பிள்ளைகள் தேவனுடைய சுதந்திரன்னு சொல்லுது. இந்த தீமை நிறைந்த உலகத்தில், இருள் நிறைந்த உலகத்தில் ஒரு பக்தி உள்ள சந்ததி உருவாகணும். இருள் நிறைந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் வெளிச்சமாக உள்ள போகணும். அறிவே இல்லாத உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் அறிவை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் பிள்ளைகளை படைக்க வச்சிருக்கிறாரு. இல்லைங்க, அந்த உலகத்தில் ஏற்கனவே 700 கோடி இருக்காங்கல்ல, இன்னுமே எதுக்கு? 700 கோடி இருக்காங்க, பக்தி உள்ள சந்ததி இல்லை. மற்றவனுக்கு பிள்ளை பிறக்குதோ இல்லையோ, நமக்கு 2-3 பிள்ளையாச்சும் இருக்கணும், குறைஞ்சது 5 பிள்ளையாச்சும் இருக்கணுங்க.
அந்த சங்கீதம் 127 அந்த அம்பரா துணிகளை நிரப்புகிறவன் பாக்கியவான் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அம்பரா துணியில் குறைஞ்சது 5 அம்பு இருக்கணும். குறைஞ்சது. இன்னைக்கு கலாச்சாரம் ஒரிஜினல் பிக்சர் 5, இப்போ மாறி போச்சு, 1 2 அப்படின்னு மாறிடுச்சு. ஆனால் ஒரு அம்பரா துணியில் குறைஞ்சது 5 அம்பு இருக்கணும். 7 அம்பு கூட இருக்கலாம், ஆனால் குறைஞ்சது 5. அது தேவனுடைய நோக்கம். பின்பு தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சார்னு சொல்லுது. மத்தேயு திருப்புவோம், மத்தேயு 19 3ஆம் வசனம். அப்போ பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினால் ஆகிலும் தள்ளிவிடுவது நியாயமா, டிவோர்ஸ் பண்ணுவது நியாயமா அப்படின்னு கேட்குறான். தேவனுடைய ஒரிஜினல் பிக்சர் டிவோர்ஸ் கிடையாது. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் எங்கே போகணும்? ஒரிஜினல் பிக்சர் போகணும். அதான் ஒரிஜினல் பிக்சர். தேவனுடைய ஒரிஜினல் பிக்சர் டிவோர்ஸ் கிடையாது, விவாகரத்து கிடையாது. மோசேயின் காலத்தில் தான் முதல்ல விவாகரத்து வருது. மோசே தான் விவாகரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார், விவாகரத்து சட்டத்தை நியமிக்கிறார். ஏன் நியமிக்கிறார் என்றால், கிறிஸ்துவே சொல்கிறாரு, உங்களுக்கு இருதய கடினத்து நிமித்தம் அந்த சட்டம் வந்துருச்சுங்கிறாரு. ஒருத்தனை காயப்படுத்தாத அளவுக்கு, ஒருத்தனை சேதத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு, சரி பிரிஞ்சு போ அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஆனால் தேவனுடைய நோக்கம் அதான்னு கேட்டால் தேவனுடைய நோக்கம் அது கிடையாது. நல்லா கவனிங்க. விவாகரத்து டிவோர்ஸுங்கிறது ஒரு சைன், ஒரு அடையாளம். கவனிச்சுவாங்க, புரியுதோ புரியலையோ கவனிச்சுவாங்க. நான் அப்போ சொல்ல புரிஞ்சிடும். டிவோர்ஸுங்கிறது ஒரு சைன். எதுக்கு சைன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுக்கு சைன். இப்போ உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வலிக்குதுன்னா சும்மா வலிக்கலை, அந்த சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளே இருக்குன்னு அர்த்தம். சொன்னது புரியுதுங்களா? வலி சைன். உள்ள இருக்கிற பிரச்சனை தான் காஸ், ரூட் காஸ். அது கவனிக்கிறீங்களாங்க? ஒரு சரீரத்தில் ஒரு வலி ஏற்பட்ட உடனே நம்ம நர்வஸ் சிஸ்டம் பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, சம்திங் ராங் பாடியிலன்னு சொல்லி. உடனே அங்கேருந்து பாடியிலேருந்து அந்த சரீர பார்ட்டில் பெயினை ஏற்படுத்தி கொடுக்குது. வலி நிவாரணம் பண்ணுறது பிரச்சனை தீர்வு கிடையாது, அந்த ரூட் காசை எடுக்கணும். அதே போல் டிவோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, விவாகரத்து பண்ணுறது ரூட் காஸ் கிடையாது. அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதற்கு ஷைன் போல இருக்கிறது, ஒரு அடையாளம் போல இருக்குது. கவனிச்சுவாங்க. மரணத்தை பார்க்கலும் கொடியது டிவோர்ஸ், மரணத்தை பார்க்கலும் கொடியது விவாகரத்து. மரணம் ஆனால் கூட முடிஞ்சிருச்சுன்னு விட்டுறலாம், கொஞ்ச நாள் அழுதுட்டு விட்டுறலாம். ஆனால் விவாகரத்து ஆயிருச்சுன்னா நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல பார்க்கும் போதெல்லாம் வலிக்கும், ஏதோ ஒரு இடத்துல அவங்கள பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் வலிக்கும். விவாகரத்துங்க சாதாரண விஷயங்கள். அதனால தான் கர்த்தர் விவாகரத்தை வெறுக்கிறார். கீழே வாசிப்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதிகளை மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடைய சிந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இல்லை, ஆதியில் அப்படி இல்லை. ஆதியில் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது, முதல் மனிதனை கர்த்தர் ஏற்படுத்தின பொழுது, முதல் மனுஷியை கர்த்தர் ஏற்படுத்தின பொழுது அவர்களுக்குள்ள டிவோர்ஸ் இல்லை. ஆதாம் ஒரு நாள் கூட ஏவால டிவோர்ஸ் பண்ண நினைக்கல, தெரியுமா? ஆதாம் நினைச்சிருந்தா டிவோர்ஸ் பண்ணிருக்கலாங்க. என்ன மிஞ்சி போனா என்ன, ஒரு விழா எலும்பு இன்னொன்று, அவ்வளோதான். ஆனால் ஆதான் டிவோர்ஸ் பண்ணல, போ பப்பால போ சாத்தானே சொல்லல. ஆதியிலே அப்படி இல்லைங்க. இன்னைக்கு கர்த்தர் முதல்ல படைக்கும் போது முதல்ல ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தான் இருக்க. கர்த்தர் முதல்ல யாரை படைச்சார்? ஆணை படைச்சார்ல. கவனிங்க, ஆண் தான் ஒரு குடும்பத்துடைய அஸ்திபாரம், ஒரு குடும்பத்துடைய ஃபவுண்டேஷன் தான் ஆண். பொதுவாக சொல்கிறோம் ஆண் தான் தலைன்னு சொல்கிறோம். தலை தான். தலைன்னா அவர் தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன்.
சொன்னது புரியுதுங்களா? தலைன்னா நான் தான் தலை அப்படிங்கிறதுக்குல்ல, அவர் தான் பொறுப்பாளி. கர்த்தர் முதல்ல ஆணை படைக்கிறார். ஏன் ஆணை படைக்கிறார்னா, ஆண்னா குடும்பத்துடைய ஃபவுண்டேஷன். இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு பில்டிங் 10 மாடி பில்டிங் கட்ட போகிறோம்னா முதல்ல என்ன செய்யணும்? ஃபவுண்டேஷன் போடணும். எவ்வளவு கெட்ட போகிறோம் என்பது அடிப்படையில் தான் ஃபவுண்டேஷன் இருக்கும். எவ்வளோ பில்லர் கொடுக்கணும், எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னது முதல்ல ஃபவுண்டேஷன் கொடுக்கணும். ஃபவுண்டேஷனுக்கு நிறைய செலவழியும். நீங்கள் கட்டக்கூடிய பில்டிங் பெரிய பில்டிங்காக இருக்குன்னா ஃபவுண்டேஷன் பெருசாக இருக்கணும். ஆண் என்பவன் யார்? ஃபவுண்டேஷன். முழு குடும்பத்தையும் தாங்கக்கூடியது யார்? ஆண். 10 பிள்ளை பெற்றாலும் 10 பிள்ளையை சமாளிக்க வேண்டியது யாரு? ஆம்பளை தான் சமாளிக்கணும். ஏன்? அஸ்திபாரம். நீங்க செய்யறது வெளியே தெரியவே தெரியாது. ஏன்? நீங்க அஸ்திபாரம் மறைச்சிருவாங்க உங்களை மண்ணை போட்டு. அஸ்திபாரம் எங்க தெரியுது? அஸ்திபாரம் தெரியாதுங்க. ஒரு குடும்பத்துடைய அஸ்திபாரம் ஆண் தான். அது மட்டும் இல்லை, ஆண் தேவன்ட்டு வந்தார். கவனிச்சவாங்க, அதான் சிருஷ்டிப்புக்கு போயிடணும். முதல்ல ஃபேமிலி கொண்டு போனோம்னா சிருஷ்டிப்பு கொண்டு போயிடணும். ஆண் தேவன்ட்டு வந்தான். ஆண் தேவன்ட்டு வந்ததுனால தேவன் தான் சோர்ஸ். ஆணுடைய ஆதாரம் யார்? கர்த்தர். சோர்ஸ்னா அப்பான்னு அர்த்தம். அப்பான்னு சொல்றோம் இல்லையா? அப்பான்னு என்ன? ஆதாரம்னு அர்த்தம். ஆதாரம் மட்டும் இல்லை, சஸ்டெய்னர், தாங்குகிறவர் அர்த்தம். ஒரு ஆணுடைய சோர்ஸ் யார்? சோர்ஸ்னா ஆதாரம். தேவனுடைய ஆண் மனிதனுடைய ஆதாரம் யார்? கர்த்தர். ஆண் தேவன்ட்டு வந்தான். ஒரு ஆணுக்கு வேண்டிய அத்தனையும் கர்த்தர் கொடுக்கிறார், அவனை தாங்குகிறார், சஸ்டெயின் பண்ணுகிறார். ஆனா பெண் கர்த்தர்ட்டு வரல, ஆவி கர்த்தர்ட்டு வந்துச்சு. சரீரம் எங்க இருந்து வந்துச்சு? ஆண்ட்டு வந்துச்சு. அப்ப அந்த மனைவியுடைய சரீரத்துக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் சஸ்டெயின் பண்ணக்கூடியது யாரு? ஆண். ஏன்னா ஆண் தான் அந்த பெண்ணுக்கு அப்பா மாதிரி. கல்யாணம் கட்டுறோம் பார்த்தீங்களா? கல்யாணம் கட்டும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு இங்கே வேலையே கிடையாது. இப்போ இருக்கிற காலத்தில் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கொண்டு வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. ஒரு மேரேஜில் மாப்பிள்ளை வீட்டுக்கு இங்கே இடமே கிடையாது. அந்த கல்யாணம் பண்ணுற நேரத்தில் மணமகன் மணமகள், அதுக்கப்புறம் பொண்ணுடைய அப்பா இத்தனை நாள் இவளுக்கு நான் அப்பாவாக இருந்தேன், இனிமே நீ அப்பாவாருன்னு சொல்கிறான். நான் சொன்னது புரியுதுங்க? அதனால தான் இன்னைக்கு இருக்கிற நிறைய பெண்கள் தன் வீட்டுக்காரரே அப்பாங்கிறாங்க. ஏன் அப்பா? நீ தான் என்னுடைய ஆதாரம்யா, நீ தான் என்னோட ஆதாரம். என்னோட ஆவிக்கு ஆதாரம் கிடையாது, என் ஆத்துமாவுக்கு ஆதாரம் கிடையாது, அது கர்த்தர். சொன்னது புரியுங்க? சந்தோஷத்துக்கு ஆதாரம் நீ கிடையாது, கர்த்தர். ஆனா என் சரீர தேவை, சரீரத்துக்கு வேண்டிய, குடும்பத்துக்கு வேண்டிய அத்தனையும் சந்திக்க வேண்டியது நீ. ஏன்? நான் ஒன்றிருந்து வந்தேன். சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் நல்லா வளர்ந்துட்டீங்கன்னா அவர் மனைவி கணவரை அப்பாங்கிறாங்க, கணவன் மனைவியே பேபிங்கிறாங்க. ஏன்? மனைவி கணவனை பேபின்னு சொல்லக்கூடாது, ரொம்ப ரிஸ்க்கு. கணவன் தான் மனைவியே பேபின்னு சொல்றாருன்னா அதான் வாழ்க்கை. ஆதாரம். தேவன் மனுஷன் வரான், மனுஷன் பெண் வராங்க. இந்த 2 பேரும் இணைகிறது திருமணம். நான் சொன்னது புரியுதுங்களா? அப்படித்தான் தேவன் ஆதியில் திருமணத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு ஆண் எப்படி இருக்குன்னு சொல்றேன், ஆண் பெண் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு ஆண் என்பவன் தன்னுடைய இமேஜ் என்னன்னு தெரியணும். தான் யார், எங்கிருந்து வந்திருக்குன்னு அவன் நல்லா தெரியணும். இன்னொரு ஆளை போல அவன் இமிட்டேட் பண்ணக்கூடாது. உலகமே அவனை நிராகரிச்சா கூட சோர்ந்து போகக்கூடாது. ஏன்? அவன் யாருன்னு அவனுக்கு தெரியும், அவன் கர்த்தர்ட்டு வந்திருக்கான்னு தெரியும். 2வது காரியம், ஒரு ஆண் என்பவன் ஆணை படைத்து கர்த்தர் தோட்டத்தில் வச்சார். ஒரு ஆணை நீங்கள் எங்கே பார்க்கணும்னா தோட்டத்தில் பார்க்கணும். தோட்டம்ங்கிறது ஏதேனுங்கிறது தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கணும். ஒரு ஆண் என்பவன் எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்தில் வாழக்கூடியவனாக இருக்கணும். ஏன் திருமணத்தில் பிரச்சனைன்னு கர்த்தர் கேட்குறான். டிவோர்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறான். டிவோர்ஸ் பிரச்சனை கிடையாது. மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டாங்கிற மறந்துட்டான், அதான் பிரச்சனை. நான் சொன்னது புரியுதுங்களா? ஏசு ஞானமாக பதில் சொல்கிறாருங்க. டிவோர்ஸ் ஆகிறது மேட்டரே கிடையாது, அது அடையாளம்.
பிரச்சனை என்ன? மனுஷன் தான் யார் என்பதை மறைஞ்சிட்டான், ஒரு பெண் தான் யார் என்பதை மறந்துட்டான். அதனால தான் டிவோர்ஸ் ஏற்படுது. ஒரு ஆண் என்பவன் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடியவனாக இருக்கணும், தேவ சமூகத்தில் தேடக்கூடியவனாக இருக்கணும். தேவ சமூகத்துக்கு வெளியிருக்கிற ஆளை கல்யாணம் பண்ணி தேவ சமூகத்துக்குள்ள கொண்டு வரவே முடியாது. நீங்கள் கத்தருக்கெல்லாம் ஊழியம் செய்ய வேணாம், இல்லை நான் ஒருத்தர் அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன், அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம். அது அவர் பண்ணுவார். அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் இணையப்படக்கூடாதுன்னா பாஸ்டர் இணைஞ்சிட்டேமே, அது கடைசியில் வரேன், அது கடைசியில் வரேன். அதனால் நான் டைவோர்ஸ் பண்ணிடலான் இருக்கேன். இது அதனால் இது வந்து மெத்தடே இல்லை, இல்லை அதுக்கு இருக்குது, அதுக்கும் பைபிள் சொல்லுது. தேவ சமூகத்தில் இருக்கக்கூடியவனாய், தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கக்கூடியவனாக இருக்கணும். வேதம் முழுதும் பாருங்க, எந்த ஆசாரியர்களும் பெண் கிடையாது. இன்னைக்கு பாஸ்டர்ஸ் பெண்கள் இருக்காங்க, கிறிஸ்துவுக்கள் ஆணொன்றும் இல்லை பெண்ணொன்றும் இல்லை. ஆனால் வேதம் முழுதும் போது ஒரு பிரீஸ்ட் கூட பெண் பிரீஸ்ட் கிடையாது. தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஆனால் பிரீஸ்ட் யாரு? ஆண் தான் இருந்தான். ஒரு ஆண் அன்பும் எப்பொழுது தேவ சமூகத்தில் இருக்கணும். நீங்கள் தேவ சமூகத்தில் கையை உயர்த்தி ஆராதிக்கணும். இல்லைங்க எனக்கு வந்து ரொம்ப சத்தமாலாம் இருக்க பிடிக்காது, நான் எந்த இடத்துல அமைதியாக இருக்கோ அங்கே தான் இருப்பேன், நான் ரொம்ப கூலானவன். நீங்கள் கூல் இல்லை, நீங்கள் ஃபூலு, முட்டாள். ஒரு ஆண் என்பவன் கர்த்தருடைய சமூகத்தில் கையை உயர்த்தி ஆராதிக்கிறவனாக இருக்கணும். அதனால வேதமே சொல்லுது, பரிசுத்த கைகளை உயர்த்தி ஆணை பற்றி தான் வேதம் சொல்லுது. அதாங்க ஆணுங்க. ஏன் குடும்பத்தில் பிரச்சனைன்னா ஒரிஜினல் பிக்சர் மிஸ் ஆயிடுச்சு. தாவீதை கத்த சொன்னான், இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். ஏன் எப்போ பார்த்தாலும் கத்தரை துதிப்பான். ஆபிரகாம் போற இடத்துலாம் தேவனுக்கு பலிபீடம் கட்டுவார். பலிபீடம் கட்டுறாருன்னா கத்தருக்கு அங்கே ஆராதனை செய்கிறார்னு அர்த்தம். மோசே சொல்றாரு, உங்களுடைய பிரசன்னம் இல்லைன்னா நான் போக மாட்டேங்கிறார், உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேணுங்கிறார். திரும்பி ஆதியாவாங்க, ஆதியா 2:15. தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து முதல்ல அவனை எங்கே வச்சார்? ஏதேன்ல வச்சார். ஏதேன் என்ன? தேவ பிரசன்னம், இன்பமான இடம். ஒரு நாள் சாரால் சொன்னாங்க இல்லையா, என் கணவனோடு எனக்கு, அது ஏதேன்கிற வார்த்தை. இன்பமான இடம், தேவ பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம். தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும். முதல்ல அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறார். கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை இருக்கணும். எங்கள் மாமனார்லாம் கரெக்டாக கேட்டார். எவ்வளோ முதல்ல மாமனார் முதல்ல பிரதர்னார், இப்போ தம்பின்னு சொல்லுவார். பிரதர் உங்கள் வருமானம் எவ்வளோன்னு கேட்டார். நான் அப்படி கூட்டி கழித்து பார்த்தேன், 5000 தான் வந்துச்சு. எல்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5000 பக்கத்தில் வந்துச்சு. 5000 இருக்குன்னு முதல்ல கேட்கணும். கல்யாணம் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ வருமானம் அப்படின்னு கேட்கணும். இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க, அப்போ எவ்வளோ வருமானம் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ. இல்லை பையன் நல்ல பையன், ஆவிக்குரிய பையன், அதெல்லாம் ரைட்டு. என்ன வேலை பார்க்குறான், எவ்வளோ சம்பாதிக்கிறான், அதை முதல்ல கேட்கணும். இல்லை சொந்தக்கார பையன், அதெல்லாம் இருக்கட்டுங்க. சொந்த விடுது விடாமல் போகுது, எவ்வளோ சம்பாதிக்கிறான். அவனுக்கு முதல்ல வேலை. படிக்கிறாங்க, வேலையை தேடுறாங்கன்னா அதை வேற. வேலை தேடவே மனசு இல்லாதவனுக்கு வேலை பண்ண கொடுக்கக்கூடாது. முதல்ல அவனை தோட்டத்தில் வைத்து அதை பண்படுத்தணும். ஒரு ஆண் என்பவன் பண்படுத்தக்கூடியவனாக இருக்கணும். முதல்ல அவன் மனைவியை பண்படுத்த தெரியணும், அவனுக்கு கல்டிவேட் பண்ண தெரியணும். இப்போ உங்கள் மனைவி இல்லைங்க நான் விரும்புகிறது மாதிரி இல்லைன்னா உங்கள் மனைவியை நீங்கள் விரும்புகிறது மாதிரி பண்படுத்துங்க. உங்களை கர்த்தர் நம்ம ரட்சித்து கொண்டு வந்தாரா? அவர் விரும்புது மாதிரியா வாழ்ந்தோம், ஆனால் நம்மை பண்படுத்துறாரா? அப்படித்தான் ஒரு கணவன் இருக்கணும். ஒரு கணவன் என்பவன் தான் என்ன நினைக்கிறானோ கர்த்தருடைய வார்த்தையின்படி மனைவி எப்படி இருக்கணுமோ அதை பண்படுத்துகிறவனா இருக்கணும். அன்னைக்கெல்லாம் ஒரு பெண் சொல்றா, உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவன் வேணும்னா, இல்லை என் கணவர் வேலைக்கு போகணும் அவசியம் கிடையாது, நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேனே, அவர் வீட்டிலேயே இருக்கட்டும். அதான் பிரச்சனை. நவீன உலகத்தில் அந்த ஒரிஜினல் பிக்சரே உடையுது. கவனிங்க, ஒரு குடும்பம் எந்த காரணத்தை கொண்டும் மனைவியுடைய சம்பாத்தியத்தால் நடத்தப்படக்கூடாது. வேலைக்கு போகலாமா? போகலாம், ஆனால் அந்த சம்பளம் அப்படியே சேவிங்ஸாக இருக்கணும். மனைவிட்டிருந்து வாங்கினீங்கன்னா திரும்பி கொடுத்துடணும்.
ஏன்னா உங்கள் குடும்பம் முழுக்க முழுக்க நல்லா கவனிங்க. உங்கள் வீட்டுக்கார காசை எடுத்துகிட்டு அதை சொல்லலை, நீங்கள் உழைச்ச காசை அது குடும்பத்துக்காக நீங்கள் பயன்படுத்தலாம், எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஆனால் குடும்பம் எதனால் ரன் பண்ணணும்? கணவன்னா அவர் தான் சஸ்டைனர், அவர் தான் போஷிக்கிறவர் தான் அப்பா. கவனிக்கிறீங்களா? இதுதான் தேவனுடைய ஒரிஜினல் பிக்சர். அவனை பண்படுத்தணும், கல்டிவேட் பண்ணணும், உருவாக்கணும். அப்புறம் சொல்கிறாரு பண்படுத்தணுங்கிறாரு, அப்புறம் காக்கணுங்கிறாரு. ஒரு ஆண் பெண்ணை காக்கிறவன், அடிக்கிறவன் கிடையாது. ஆச்சாரமாக ஒரு தான் அடிச்சேன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ அது இல்லைங்க, அவன் காக்கிறவனுங்க. ஒரு இடத்துல ஒரு ஆண் இருக்கான்னா அங்கே சுற்றி இருக்கிற அத்தனை பெண்ணும் சேஃபாக இருக்கணும். ஏன்னா அவன் காக்கிறவன். மனைவி மட்டுமல்ல, பெண் குலத்தையே காக்கிறவன் நான். அதாங்க தேவனுடைய பிக்சர். அப்படித்தான் படைச்சார். அடிச்சு உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன், ஐயோ நீ பிக்சரே இல்லைங்க. அவனை பண்படுத்தணும், காக்கணும். அதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம். 17 ஆனாலும் நன்மை தீமையை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கு நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். மரத்தின் மற்ற எல்லா கணித்துக்கு சாப்பிடலாம், இந்த மரத்தை சாப்பிடக்கூடாது. தேவனோட வார்த்தை முதல்ல யாருக்கு அறிவிக்கப்பட்டுச்சுன்னா ஆணுக்கு தான் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆபிரகாம் பற்றி கத்த சொல்றார், ஆபிரகாம் தன் குடும்பத்துக்கு டீச் பண்ணுவான் என்று அவனுக்கு சொல்லி கொடுப்பேங்கிறார். ஒரு ஆண் என்பவன் கர்த்தருடைய வார்த்தையில் தரமாக வளர்ந்தவனாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை குறித்து ஆணுக்கு தான் தெரியணும். அநேக மக்கள் சில இடத்துல என் மனைவி கேட்டு எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லது. ஆனால் ஒரிஜினல் பிக்சர் கிடையாது, ஒரிஜினல் படம் கிடையாது. ஒரிஜினல் படம் என்பவன், ஒரு ஆண் என்பவன் கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைஞ்ச மனுஷனாக இருக்கணும், மனைவிக்கு டீச் பண்ணக்கூடியவனாக இருக்கணும். இன்றைக்கி அப்படியா இருக்குது? சபைக்கு போகிற பெரும்பாலான ஆட்கள் யாருன்னா பெண்களாக தான் இருப்பாங்க. ஆண்கள் என்ன பண்ணுவார்? என் மனைவியை அனுப்பிவிட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். நீங்கள் தாங்க கர்த்தருடைய சத்தியத்தில் வளர்ந்து குடும்பத்தை டீச் பண்ணணுங்க. முதல் காரியம் அவன் தன் தேவனுடைய சாயல் தெரியணும். ரெண்டாவது காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் வாழக்கூடியவனாக இருக்கணும். மூணாவது காரியம் அவன் மனைவியை குடும்பத்தை பண்படுத்துகிறவனாக இருக்கணும், காக்கிறவனாக இருக்கணும். அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பின் உணர்வு இருக்கணும். அப்பா வந்துட்டாரு, பிள்ளைகள்லாம் ஓடி ஒளியுது அப்படின்னா தடி ராட்சசம் வந்துட்டான் மாதிரி அர்த்தம். சிலர் இருக்குங்க, வந்தவுடனே எத்துறது, மிதிக்கிறது. பார்த்தது இல்லையா? நான் பார்த்துருக்கேன். அப்பா வந்துட்டாருன்னா ஒரு பாதுகாப்பின் உணர்வு அந்த வீட்டை அப்படியே ஆளணும். ஏன்னா அப்பா என்பவர் பண்படுத்துகிறவர், காக்கிறவர், கர்த்தரோட வார்த்தை தெரிஞ்சவர். அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் டிவோர்ஸ் நடக்குதுன்னாரு. மனுஷன் ஆரம்பத்தில் இல்லை, ஆதியில் இப்படி இல்லைன்னாரு. ஆதியில் ஏன் இப்படி இல்லை? அவனுக்கு இமேஜ் தெரிஞ்சு கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தான். அப்புறம் அவன் பண்படுத்துகிறவனாக இருந்தான், காக்கிறவனாக இருந்தான், வார்த்தை தெரிஞ்சிருந்துச்சு. அப்படிப்பட்ட மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை, அவனுக்கு கர்த்தருடைய சாயல் தெரியாது, கர்த்தருடைய பிரசன்னம் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு பண்படுத்த தெரியாது, காக்க தெரியாது, வசனம் தெரியாதுன்னா அப்படிப்பட்ட மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது. அப்படிப்பட்ட மனுஷன் கல்யாணம் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இவன் கெட்டு போனதுனால இன்னொருத்தையும் கெடுத்துருவான். இந்த குவாலிட்டி இருக்கு அப்படின்னா அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏவாளை கொண்டு வந்து ஆதாமுக்கு முன்னாடி நிறுத்தினார். ஒரு நாள் கூட அவன் கேட்கலங்க, எனக்கு மனைவி என்ன கேட்கவே இல்லைங்க. ஆதாம் கேட்டாரா? ஆதாம் கேட்கல. ஆதாம்கிட்ட பிரிக்கிறாரு, பிரித்து திரும்பி கொண்டு வந்து நிறுத்தும் போது நிறுத்துறது மட்டும்தான் அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசல, ஆதாம் பேசுறான். வாசிங்க 22. தேவனாய் கர்த்தர் மனுஷனின் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், அதுக்கப்புறம் கர்த்தர்ல, அதுக்கப்புறம் மனைவி பார்த்த உடனே அதுக்கப்புறம் கர்த்தர் பேசலை. யார் பேசினா? நல்லா கவனிங்க, ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி
கர்த்தர் ஒரு பெண்ணை கொண்டு வந்து அப்படி பெராய்டு மாதிரி நடத்துவார். நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். சொல்கிறாங்களே, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான். எந்த தேவன் எங்கே எழுதி வச்சார்? அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஒரு பரையடு மாதிரி போயிட்டே இருக்கும். பரையடில் நீங்கள் தான் கரெக்டானதை சூஸ் பண்ணணும். உங்களுக்கு கர்த்தர் சூஸ் பண்ணி, இந்தா நீ கேட்ட மனைவி, இந்தா நீ கேட்ட கணவன், இந்தா நீ கேட்ட திடசக்தி அப்படி கொடுக்கறது கிடையாது. நான் சொன்னது புரியுதா? இதான் உன்னுடைய மனைவி அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி, நாளைக்கு பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவீங்கன்னா, கர்த்தரை ப்ளேம் பண்ணுவீங்க. ஒரு நாள் கூட கர்த்தர் இவதான் உன் மனைவி, இவதான் உன் கணவர்னு கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார். சொன்னார் என்றால் உங்களுடைய சுயாதீனத்தை, உங்களுக்கு ஃப்ரீ வில்லை கர்த்தர் வயலேட் பண்றாருன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதா? சில சொல்றாங்க பார்த்தீங்களா, எனக்கு கர்த்தர் காமிச்சாரு, அது அத்தனையும் பொய். நான் அப்படியே அலசி ஆராய்ஞ்சு நான் எடுத்த தீதில் இப்போ எல்லாமே கடைசியில் பார்த்தோம்னா அது அத்தனையும் பொய், டுபாக்கூர் வேலை. கர்த்தர் காமிச்சார். என்ன காமிச்சார்? நேற்று கனவுல காமிச்சார். என்ன காமிச்சார்? உங்களே காமிச்சார். அப்படி ஒன்று அவனை நினச்சி நீ படுத்திருக்க, அவளை நினச்சி நீ படுத்திருக்கன்னு அர்த்தம். கர்த்தர் வந்து நாளைக்கு சர்ச்சுக்கு வரும்போது கர்த்தர் காமிச்சாரு, மஞ்சள் பேண்ட்டும் பச்சை சட்டை போட்டவங்க தான் சொன்னார். தாத்தா வந்து உட்காந்துருக்காரு, மஞ்சள் பேண்ட்டு பச்சை சட்டை. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நீங்கள் பார்த்த தரிசனம் ஒரு மஞ்சள் பேண்ட்டு பச்சை சட்டை, தாத்தா மட்டும்தான் போட்டிருக்காரு. என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணிடுவீங்களா? மக்கள் பார்த்து நான் பலரை பார்த்துட்டேன். கர்த்தர் சொன்னார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பையன் அழகாக இருப்பான், நல்ல பெர்சனாலிட்டியாக இருப்பான், கையில் காசு இருக்கும், ஏதோ ஒரு திறமை இருக்கும், அவன்கிட்ட தான் கர்த்தர், அவனை பார்த்து கர்த்தர் நிறைய பேர்ட்ட சொல்லுவார். நான் அவனு சும்மா ஒன்றும் சொல்லலை, கர்த்தர் சொல்லி தான் சொன்னேன். அப்படி ஒருத்தன் சொன்னார் பரவாயில்ல, 7 பேரில் சொல்கிறாங்க. கர்த்தர் அப்படி சொல்ல கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி பரையடு மாதிரி நிறுத்துறாருங்க. நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ண வேண்டியது உங்கள் எப்போவுமே கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி சில நன்மைகளை வைப்பார். தெரிந்தெடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்புங்க. மனைவியா ரட்சிப்பா? ரட்சிப்பு. மனைவி தற்காலிகமானவள். தற்காலிகமான சாகர வர, கிறிஸ்து நித்தியம் வர. கிறிஸ்துவை கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஃபோர்ஸ் பண்ணி நீ இன்னிலிருந்து ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்ல மாட்டார். இன்னிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல மாட்டார்னா இவ தான் உன் மனைவின்னு சொல்ல மாட்டார். இவ தான் உன் மனைவி, இவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல மாட்டார். இவ தான் கணவன் சொல்ல மாட்டார். ஒருத்தவங்க போய் சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களை தான் காமிச்சு, சின்ன பையன் ஒரு 27 வயசு, உங்களை தான் காமிக்கிறாரு, இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அன்றைக்கி இந்த திருநெல்வேலி மேரேஜ் பீரோ, அது நித்திய பேரின்பத்தில் கார்த்திக்கு தான் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ பக்கத்தில் ஒரு லேடி எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னொரு லேடி இருந்தாங்க பக்கத்தில். அந்த அம்மா சொல்லிச்சு, உங்களுக்கு நீங்கள் 15 வைக்கலாமே அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், இல்லைங்க அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வரல, பெர்மிஷன் வாங்கிட்டோம்னா எழுதி. யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட முடியானே நினச்சி அந்த அம்மா. அவங்க வீட்டுக்கார்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதாவது கர்த்தர் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து காமிக்கிறார். அதுக்கப்புறம் சூஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு யார்? உங்களுடைய பொறுப்பு. அன்றைக்கி வந்து கர்த்தர் வந்து நிறுத்துறார். அதுக்கப்புறம் ஆதாம் பேசுகிறான். பேசும்பொழுது கீழே சொல்கிறாரு, அப்போ ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணியாக இருந்தும் வெக்கப்படாதிருந்தார்கள். ஆதாமும் அவனுடைய லிவிங் டுகெதர் லேடின்னு சொல்லலை, ஆதாமும் மனைவியும். இன்னைக்கு லிவிங் டுகெதருக்கு இணைஞ்சு வாழலாம், அது மனைவியாக இருந்தால் தான் இணைஞ்சு வாழணும். எங்கேனாலும் எங்கே போகணும்னா ஒரிஜினல் ஆதியில் வைத்திருந்த படம் அதான் தேவன் ஏற்படுத்துறது. அதுக்கு புறம்பாக போச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் வரும். முதல் காரியம் கவனிச்சுட்டு வாங்க, 2 பேருக்கும் ஒற்றுமை இருக்குது. 2 பேருமே ஆவி, ஆணும் ஆவி பெண்ணும் ஆவி. ஏன்னா ஆவி மனுஷன்,
ஆவியில் ஆணாவியும் கிடையாது, பெண்ணாவியும் கிடையாது. 2 பேருமே தேவனால் அன்பு கூறப்படுகிறவர்கள். 2 பேருமே தேவனுடைய கனத்தையும் மகிமையும் பெற்றவர்கள். ஆவிக்குரிய இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. சில மக்கள் சொல்கிறாங்க பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னா கண்ணை மூடிட்டு கேளுங்க. குரல் மட்டும் பெண் குரல், ஆனால் பேசுறது ஆண். ஒவ்வொரு பெண்ணும் உள்ளே ஆண். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆவியில் ஜெண்டர் கிடையாது. ஆவியில் ஆணாவி பெண்ணாவி கிடையாது. ஆவி உள்ள ஒன்று தான். கவனிக்கிறீங்களா? பெண்கள் பேசக்கூடாதுன்னா சபையே என்னங்க? சபையே பெண்ணு தாங்க. சபை பெண்ணா ஆனா? சபை பெண். ஆண் கிறிஸ்து. 2 பேருக்குமே சென்ஸ் இருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரீர பிரகாரமாக 2 பேருமே சென்ஸ் உள்ளவர், உணர்வு உள்ளவர்கள். 2 பேருக்குமே சரீரம் இருக்கு. 2 பேரோட சரீரத்தையும் அவர்கள் பேணி பாதுகாக்கணும். ஆண் மண்ணிலிருந்து வந்தவன். அதனோட சில ஆண்கள் 2 நாள் கூட குளிக்காமல் இருப்பாங்க. சில ஆண்கள், நான் சொல்லுது எக்ஸப்ஷனல். ஆனால் ஒரு பெண் 2 நாள் குளிக்காமல் இருப்பான்னா கஷ்டம். நம்ம உலகத்தில் இன்றைக்கி அவங்க வீட்டை விட்டு தூரமாக போயிட்டா, பக்கத்தில் போயிட்டாமாங்க. ஆனால் ஒரு பெண் நார்மலாக காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறவள். ஏன்னா புழுதியிலிருந்து வரலை. மனுஷன் எங்கேருந்து வந்தான்? மனுஷன் புழுதியிலிருந்து வந்ததுனால அவன் குளிக்காட்ட கூட அழுக்கு உருட்டிகிட்டே இருப்பான். ஆனால் பெண் அப்படி கிடையாது. பெண் ரிப்லேருந்து அது அடுத்த வாரம் சொல்லுவேன். அந்த விழாவை பற்றி அடுத்த வாரம் சொல்லுவேன். ஒரு பெண்ணுடைய கேரக்டர் சொல்கிறேன். முதல்ல ஆணை பற்றி சொன்னேன். ஒரு ஆண் ஒரு குடும்பத்துக்கு பராமரிக்கிறான், பெண் அதை ரிசீவ் பண்ணுறான். ஒரு ஆண் என்பவன் பாதுகாக்கிறவனாக இருக்கான், பெண் என்பவள் அவனுக்கு என்கரேஜராக இருக்கிறான், அவனை என்கரேஜ் பண்ணக்கூடியவராக இருக்கா. முதல் காரியம், பெண்ணுடைய பிரதானமான காரியம் ஒரு ஆணுடைய சூட்டபிள் ஹெல்ப்பர். அவனுக்கு சொல்கிறார், கர்த்தர் சொன்னார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற ஒரு துணையை உதவி செய்யக்கூடிய ஒரு ஆளை ஏற்படுத்தி கொடுப்பேன். ஒரு பெண்ணுடைய பிரதானமான காரியம் ஆணுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். நீங்கள் கல்யாணமாகறதுக்கு முன்னாடி ஒரு ஆண் விஷன் இருக்கணும், அவனுக்கு தரிசனம் இருக்கணும். என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், 5 வருஷம் கழித்து என்ன செய்ய போகிறோம், 10 வருஷம் கழித்து என்ன செய்ய போகிறோன்று ஒரு விஷன் ஒரு ஆணுக்கு இருக்கணும். அந்த ஆணுக்கு இருக்கிற தரிசனத்தை கூட நின்று உதவி செய்யக்கூடிய ஆள் தான் ஒரு பெண். சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு பெண் என்பவர் நச்சரிக்கிறவர் கிடையாது. ஆனால் ஆள்கிட்ட கேட்குறா, என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் என்ன செய்யலான் இருக்கீங்க, 5 வருஷம் கழிச்சு என்ன, 10 வருஷம் கழிச்சு என்ன, குடும்பத்தை குறித்து நீ என்ன தான் யோசிக்கிறீங்கன்னு கேட்குறா. ஏன் கேட்குறா? நச்சரிப்பு இல்லை, நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். ஏன்னா உன்னை இணைத்ததே நோக்கம் என்னன்னா, உனக்கு நான் உதவி செய்ய முடியாது இருக்கிறேன். நீ ஒன்றுமே செய்யாத இருந்தீங்கன்னா நான் உனக்கு உதவி செய்ய முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆணுக்கு தேவன் பெண்ணை ஏன் கொடுத்தார் என்றால் உதவி செய்யக்கூடியவர்கள், டிஸ்கரேஜ் பண்ணக்கூடியவர் கிடையாது. இல்லை அவன் சரியில்லை, சரியான ஆளாக மாற்றுவதற்கு என்கரேஜ் பண்ணுங்க, அவனோட பேசுங்க, நல்ல ஆளாய் உருவாக்குவதற்கு உதவி செய்யுங்க. அதான் மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கம். ஒரு நல்ல ஒரு ஐடியல் மேனாக இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஐடியல் மேனாக மாற்றுவதற்கு உதவி செய்யுங்க. அவருக்கு வேத வசனமே தெரியாதுங்க அப்படின்னா வேத வசனத்தை பொறுமையாக சொல்லி கொடுங்க. பைபிள் எடுத்து சொல்லுது, அங்கே சொல்லுது, இங்கே சொல்லுதுன்னு சொல்லுங்கள். பெண் கவனிக்கிறீங்க, அவங்க உதவி செய்கிறவர்கள். வேதத்தில் இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய ரீதியில் உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் குறித்து வேதம் சொல்லும் பொழுது நம்முடைய தேற்றவாளன் இருக்குது, கம்ஃபர்டர்ன்னு இருக்குது, நம்முடைய ஏற்ற துணையாக அவர் இருக்கிறார். ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள மாட்டார், அப்படியே நீங்கள் வேண்டாம் விருப்பம் ஆட்கொள்ள மாட்டார். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நினைக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே போல தான் ஒரு பெண்ணு இதை செய்ய அதை செய்யன்னு சொல்ல மாட்டா, அவனுக்கு இருக்க தரிசனத்தை கூட நின்று உதவி செய்யக்கூடிய ஆள். அதான் ஒரு பெண்ணுடைய கேரக்டர். ஆண் எதை கொடுக்குறாரோ அதை பல மடங்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறவர் தான் பெண். பல முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க, குரோசரி வாங்கி கொடுத்தோம்னா சமைச்சு கொடுப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்க ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. ஒரு பேராகிராஃப் சொன்னீங்கன்னா எஸ்ஏ சொல்லுவாங்க. எஸ்ஏ சொன்னீங்கன்னா புத்தகம் சொல்லுவாங்க. அவங்க
பெண்கள்கிட்ட நீங்கள் பேச முடியாதுங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா பேசிகிட்டே இருக்கு, பேசவே விட மாட்டுக்க நீயே அப்படின்னு. அதுக்கு மேலே நம்ம விட மாட்டுக்கு, கேப்பு விட மாட்டுக்கு. நம்ம அப்படிலாம் பேச முடியாது. சண்டையில் பாருங்க, மனுஷனுக்கு வார்த்தையே வராதுங்க. அவங்களுக்கு அப்படி இல்லை, மடை திறந்த வெள்ளமா வரும். ஏன்? அதான் உருவாக்கப்பட்டது. அதே போல பெண்ணுக்கு விரக்தியை கொடுத்தீங்கன்னா பெண் திரும்பி நரகத்தையே கொடுப்பாங்க உங்களுக்கு. பெண்ணை விரக்தி அடைய பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கை நரகமா மாறிடும். நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை பல மடங்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழுமா கொடுப்பாங்க. அதான் பெண். ஒரு காரியம் உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தணுமா, பெண்ணிட்ட சொல்லிவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. ஆண்கிட்ட சொல்லுங்க, தெரியவே தெரியாது. நான் ஃபோன் வரும் தெரியுமா, ஃபோன் வரும்போது எப்போ ஃபோன் வந்தாலும் பேப்பர் எடுத்துக்குவேன். ஏன்னா அவங்க சொல்கிற பேரை எழுதி வைப்பேன். திரும்பி சொல்லி முடிஞ்சாலும் ஜோபம் பண்ணும்போது பேர் மறந்துடும். அதனால் திரும்பி பேப்பரில் பார்த்துட்டு. ஆனால் பெண் இருந்தாங்க வச்சுங்களேன், பிரச்சனையே கிடையாது. ஒய்ஃப் இருந்தாருன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படி மெமரி சிஸ்டம் அப்படி ஜம்முன்னு இருக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை திருப்பி கேட்கணுமா, இப்போ மனைவிட்ட சொல்லி வைங்க. சில காரியத்தை கேட்கவே கூடாதா, சொல்லவே சொல்லாதீங்க. உண்மைதாங்க, அப்படி சொல்லுவாங்க. பெண்கள் வந்து தீர்க்கதரிசி மாதிரிங்க, சீரியஸாக சொல்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள், உன் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. பெண்கள் வந்து ப்ராஃபஸி சொல்லுவாங்க. பெண்கள்கிட்ட எதை பேசுறீங்கிறது கேர்ஃபுல்லாக இருங்க. அது என்ன ரொம்ப முக்கியமான இருக்கும். பெண்ணுடைய முக்கியமான ஒரு கேரக்டரு, பெண் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடியவள். அதான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காண்டு. அதனால் உங்கள் கான் ஒருத்தர் சொல்கிறாருன்னா, ஆமாம் நீங்கள் வெட்டி கிழிச்சிட்டீங்க அப்படி சொல்லக்கூடாது. சிலர்கிட்ட சொல்லாதீங்க. சிலர் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. சில ஆண்கள் இருக்காங்க, அவனும் உருப்பட மாட்டான், பொண்ணையும் உருப்பட மாட்டான். இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஊர் முழுக்க கடனை வாங்கி மனைவி சம்பாதிக்கிறதையும் அழிச்சு ஒழிச்சிருவான். அப்படிப்பட்ட இருப்பான். அப்படிப்பட்ட ஆட்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது. அந்த மனைவியே இந்த குடும்பத்தை பாதுகாத்துக்குவாங்க. ஆனால் ஒரு பெண், ஒரு ஆண் சில நேரத்தில் ஒரு தரிசனம் சொல்கிறான்னா என்கரேஜ் பண்ணுங்க. உனக்கு படிப்பு இல்லை, உனக்கு அறிவு இல்லை, உங்கள் அப்பா என்ன செஞ்சு கழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனை என்கரேஜ் பண்ணணும். சீரியஸாக சொல்கிறேங்க. நிறைய ஆண்கள் ஏன் வீட்டுக்கு லேட்டாக வரான் தெரியுமா? ஏன்? வெளியே அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கான். மாப்பிள்ளை விட்றா, மாப்பிள்ளை செஞ்சிடலாம்டா, சாதிச்சிடலாம்டா. அவனுக்கு என்கரேஜ். வீட்டுக்கு போனால் டார்ச்சர் இருக்கும். அதனால் நிறைய ஆட்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுறான். ஒரு பெண் அப்படி இருக்கக்கூடாது. பெண் என்பவள் ஆணுடைய தரிசனத்துக்கு என்கரேஜராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இல்லை பாஸ்டர், இதெல்லாம் நீங்கள் சொன்னது மாதிரி எங்கள் நானும் இல்லை, மனைவியும் இல்லை, அதனால் நாங்கள் டிவோர்ஸ் ஆகிடலான் இருக்கோம். நாங்கள் தேவன் இணைத்ததில்லை. ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஆதியில் தேவன் இணைத்தது இப்படி இருந்துச்சு, நாங்கள் தேவன் இணைத்ததில்லை. அப்படி இல்லை. வேதத்தில் எதுக்கு விவாகரத்து பண்ணலான்னு சில காரியம் சொல்லுது. விபச்சாரம் செய்தாலுடைய விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அதை கூட சிலர் சரி பண்ணுறாங்க. சரி பண்ணி மன்னிச்சு அவங்களை உருவாக்கி சீர்படுத்தக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் தேவன் நினைத்த ஜோடி இல்லை, இது ஆக்சிடெண்ட்டாக இணைஞ்ச ஜோடி, அதனால் நாங்கள் ஆக்சிடெண்ட்டாக இணைந்ததை ஆக்சிடெண்ட்டாகவே பிரிஞ்சிடும். கிடையாது. பத்சேபாலும் தாவீதும் தேவன் நினைச்சது கிடையாது, ஆக்சிடெண்ட்டாக தான் இணைஞ்சாங்க. தேவனோட நோக்கத்தில் இடையிலங்க. ரெண்டு பேருமே ஆக்சிடெண்ட்டாக இணைஞ்சவங்க தான். இவனுக்கும் மனைவி இருந்துச்சு, அவளுக்கு கணவன் இருந்துச்சு. இவன் திட்டமிட்டு மனைவியை கற்பழித்து அவன் வீட்டுக்காரனையும் கொண்டுட்டான். ஆனால் பிற்காலத்தில் ஒரு நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். நீதிமொழி 31 சாலமோன் சொல்லக்கூடிய குணசாலியான ஸ்திரீ அவனுடைய அம்மா பத்சேபால சொல்கிறான். டிவோர்ஸ் எந்த காரணத்திலையும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரியம் கிடையாது.
நான் சொன்னது புரியுதுங்களா? இது குறித்த அறிவு வேணும். அப்புறம் அதில் நீங்கள் வேலை செய்யணும். இதெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் சொன்னார்ல, வேலை செய்யணும். 2 காரியம் சொல்லி முடிச்சுறேன். 1 தெசலோனிக்கேயர் போவோம். நல்ல மனைவி தன் வீட்டை கட்டுகிறாளுங்க. புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத மனைவி அதை எடுத்து போடுகிறாள். மனைவி குடும்பத்தை கட்டி எழுப்பவும் முடியும். மனைவி நினைச்சா குடும்பத்தை ஒன்றும் இல்லாமக்க முடியும். அந்தளவுக்கு அந்த என்கரேஜ் பவர் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் போவோம். 1 தெசலோனிக்கேயர் 1:2. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்த 3 காரியம் பேசுகிறார். விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை. ஒரு நல்ல திருமண வாழ்க்கையோ ஒரு பிஸ்னஸோ அமைவதற்கு 4 காரியம் முக்கியம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? போன வாரம் கடைசியில் அதாங்க முடித்தேன். முதல்ல வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிறுத்தப்படுகிறது. ஒரு வீடு அறிவினால் தான் கட்டப்படுகிறது. இதுவரைக்கும் நான் பேசுகிறதெல்லாம் அறிவு. அந்த அறிவை என்ன செய்யணும்? வேலை செய்யணும். இங்கே சொல்கிறாரு விசுவாசத்தின் கிரியை. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம் என்றால் அதை கிரியில் காமிக்க வேண்டும். அன்பின் பிரயாசங்கிற அன்பும் பிரயாசம்தான். அப்புறம் சொல்கிறாரு நம்பிக்கையின் பொறுமைங்கிறார். ஒரு காரியத்தை நம்புறீங்கன்னா அது இறுதி வரை காண்பேன் என்று உறுதியாக நிற்கணும். அதில் வேலை செய்யணும். அதான் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம். குடும்பத்தில் வேலை செய்யணும், பிள்ளைகள் வாழ்க்கையில் வேலை செய்யணும், நல்ல கணவனை நல்ல மனைவியை உருவாக்குறதுல வேலை செய்யணும். சரி, 3வது காரியம், ஒரு நல்ல குடும்பம் திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் சாக்ரிஃபைஸ் அவசியம், தியாகம் அவசியம். குடும்ப வாழ்க்கை திருமணத்திற்காக நீங்கள் மற்ற காரியத்தை தியாகம் பண்ணலைன்னா கடைசியில் உங்கள் குடும்பத்தை தியாகம் பண்ண வேண்டி இருக்கும். குடும்பத்துக்காக மற்ற காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணலை அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற காரியத்திற்காக பிள்ளைகளுக்காக மற்ற காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணலைன்னா பிள்ளையை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். தேவனுடைய பார்வையில் குடும்பம் பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் தாங்க. கர்த்தர் சொன்னார், என்னை ஒருவன் பின்பற்ற நினைத்தால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்பற்று. கிறிஸ்தவ வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் தான். நான் அல்ல, கிறிஸ்து என்று வாழுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் பலன் உண்டுங்க. ஒரு காரியத்தை தியாகத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறீங்களா அதுக்கு ரிவார்டு உண்டு. இது வேண்டாம் வெறுப்பா செய்கிற கிடையாது. தியாகம் பண்ணுறது ஆமாம், என் மனைவிக்காக செய்கிறேன், என் பிள்ளைக்காக செய்கிறேன், என் கணவருக்காக செய்கிறேன், வேண்டாம் வெறுப்பு செய்கிறது. அன்பின் அடிப்படையில் செய்கிறது. என் மனைவியை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், அதனால் அந்த அன்பின் அடிப்படையில் சில காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? சபைக்காக தேவனோட ராஜ்யத்துக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்னா கர்த்தர் திரும்பி கொடுப்பார். நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்கன்னா அது சில நேரத்தில் சாக்ரிஃபைஸ் மாதிரி தான். அதை வச்சு சில காரியம் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்னா கர்த்தர் அதை அமுக்கி குலுக்கி சரிந்து விழுமா ரிவார்டு கொடுக்குறாரு. தேவனோட நோக்கங்க. இன்னைக்காக பிள்ளைகள் இன்னைக்கு வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஏன்? பிள்ளைகள் முக்கியம். நிறைய மக்கள் மனைவியை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவான், அநேக காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டான். மனைவி முக்கியமா மற்ற காரியம் முக்கியமாங்க? ஆம்பளைங்க சொல்லுங்க, பொம்பளைங்க சொல்லி என்ன பண்ண? ஆம்பளைங்க ஒரு வார்த்தை மனைவி தான் முக்கியம், கணவன் தான் முக்கியம். பிள்ளை முக்கியமா மற்ற காரியம் முக்கியமானா பிள்ளை தான் முக்கியம். மற்ற காரியத்துக்காக பிள்ளைகளுக்காக மற்ற காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஒரு காரியத்தை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோன்னா 2 காரியம் முக்கியம். முதல் காரியம் ப்ரையாரிட்டி, எதுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறோம். 2வது காரியம் எதுக்கு வேல்யூ கொடுக்குறோம், அதுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். எந்த காரியத்துக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், முன்னுரிமை கொடுக்குறேனோ அதை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். மனைவி எனக்கு முக்கியமாக தெரியல, பிள்ளைகள் முக்கியமாக தெரியலன்னா நான் உங்களுக்கான சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். நான் எந்த காரியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக தெரியலன்னு அர்த்தம். நீங்கள் செய்கிற காரியம், நீங்கள் விட்டு கொடுக்குற காரியம்
நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற காரியம் வேல்யூவானதான். சில நேரத்தில் பணம் முக்கியமாக மனைவி முக்கியமான மனைவி தான் முக்கியம். சில நேரத்தில் விளையாட போடும். சில மக்கள் காலையில் போகிறான், சாயங்காலம் வர்றாங்க, குடும்பத்தோடு அவங்க நேரம் செலவழிக்கிறதே கிடையாது. குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது கிடையவே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற உலகம் ரொம்ப ஒஸ்ட்டான உலகம். அன்றைக்கெலாம் ஒரு ஹோட்டலில் கணவன் மனைவி 2 பேர் உட்காந்தாங்க, சிங்கிள் டேபிள். அங்கே அந்த சைடு அந்த அம்மா உட்காந்துச்சு, இந்த சைடு அந்த அவர் உட்காந்தாரு. வந்ததுலேருந்து செல்லில் தான் அவங்க 2 பேர் நோண்டிகிட்டு இருந்தாங்க. அது வீட்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாமே. அவங்க பேசவே இல்லைங்க, அவங்கள்ட்ட கம்யூனிகேஷனே கிடையாது அவங்கள்ட்ட. ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா மனைவி முக்கியமா? சொல்லிடுங்க பாஸ், பக்கத்தில் ரெட்ட கும்பாங்குத்து விழுகும். மனைவி தான் முக்கியம். இப்போது வாசிங்க தீமோத்தேயு திருப்போம் 1 தீமோத்தேயு 3:4. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஒரு பாஸ்டருக்கு குடும்பம் முக்கியமா, சர்ச் முக்கியமா? முதல்ல எது முக்கியம்? குடும்பம் தான் முக்கியம். ஆனால் இன்னைக்கு நானே இந்த தவறை பல ஆண்டுகளாக செஞ்சேன். கடந்த இந்த ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி தான் நான் என் குடும்பத்தை வெளியே கூட்டு போனேன். அதுக்கு முன்னாடி நான் குடும்பத்தை எங்கேயுமே கூட்டு போன கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு 9 மணிக்கு பழைய நார்மல் ஹாஸ்பிட்டலுக்குமே 9 மணிக்கு போயிடுவேன், 1 மணிக்கு வருவேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் விசிட்டிங் போயிடுவேன். அப்புறம் உட்காந்துட்டு பைபிள் வாசிப்பேன், படிப்பேன். என் குடும்பத்தோட பிள்ளைகளோட நேரம் செலவழிச்சதே கிடையாது. இன்றைக்கி நிறைய பாசம் செய்கிற பெரிய தப்பு அதான். இன்றைக்கி அது மட்டும் இல்லை, அது நம்ம நாடுகளில் பாஸ்ட் எல்லாத்துக்குமே வரணும். அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லிச்சு, பாஸ்ட் எங்கள் வீட்டு வாசலில் பாம்பு வந்துருச்சு, வீட்டுக்கு ஜெபம் பண்ண வாங்க. என்னங்க இதுக்கு என்ன பாம்பு வரும், பள்ளி வரும், நத்தை வரும், நரி வரும். இதுக்கெல்லாம் நான் வீடு விடா தெரிஞ்சேன்னா என்னங்க ஆகிறது? பாம்பு வந்துருச்சு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு. சரி வர்றேம்மா, நீ இன்னும் வழியில். அப்புறம் பாஸ்டர் பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லியும் வரல. அவர் பணக்கார வீட்டுக்குன்னா போவார், ஏழை வீட்டுக்கு வருவாரா? வர்றேம்மா நீ. இப்படி எல்லா வீட்டுக்கும் போகணும். அப்புறம் உட்காந்து ஒரு பிரசங்கம் பண்ணோம்னா குறைஞ்சது 2 நாள் தனியாக உட்காரணும். அப்புறம்னா என் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது. இப்போது என் கர்த்தருடைய கிருபையில் என் குடும்பம் நல்ல குடும்பமாக தான் இருக்குது. ஒருவேளை குடும்பம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த ஆள் என்ன பாஸ்ட்டு குடும்பத்தை நடத்த தெரியாதவன், இவன் எப்படி சபையை நடத்துவான்? எந்த மக்கள் உங்களோட நேரத்தை எடுத்தாங்களோ அதே மக்களும் கண்டம் பண்ணுவாங்க. அமெரிக்கா போன்ற தேசத்தில் நிறைய பாஸ்டர்ஸ் டிவோர்ஸ் ஆகி போகிறாங்க. ஏன்னா பாஸ்டர் கவனிக்கிறது கிடையாது குடும்பத்தை. நீங்கள் எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே கிறிஸ்துவுடைய மனவாட்டி, அப்படித்தானே? நான் ஆண் பெண் எல்லாருமே சொல்கிறேன். நான் கிறிஸ்துவுடைய மனவாட்டில் நிறைய நேரம் செலவழிக்கணுமா, ஏன் மொண்டாட்டி நிறைய நேரம் செலவழிக்கணுமா? ஏன் குடும்பத்தில் என்னுடைய மனவாட்டில் தான் அதே நேரம் செலவழிக்கணும். அக்கா சர்ச்சுக்கு நேரம் செலவழிக்கணும். ஆனால் எது ப்ரையாரிட்டி? முதல்ல தேவன், 2வது குடும்பம், 3வது வேலை. எல்லாரும் விசுவாசிகளுக்கு அப்படி தான். பாஸ்ட்டுக்கு ஊழியம் முதல்ல கர்த்தர், 2வது குடும்பம், 3வது தான் ஊழியம். ஒரு வட்டம் இவர் சொல்கிறாரு, பால் வாங்கிச்சோ அவங்க மனைவி நோஞ்சி இழைச்சி வியாதி பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு. கர்த்தர் சொல்லியிருக்காரு குடும்பத்தை கவனிப்பா, இல்லை சச்சு முக்கியன்னு இருக்காரு. நான் சொல்கிறேன் முதல்ல குடும்பம், 2வது தான் ஊழியம். ஊழியம் சக்ஸஸ் ஆகி குடும்பம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பிள்ளைகள் ஊழியத்துக்கு வர மாட்டாங்க தெரியுமா? வேணாங்க ஊழியம் வேணாங்க, எங்கள் அப்பாவோடய முடிஞ்சிட்டுருவான். அதனால் கர்த்தர் சொன்னார், குடும்பத்தை போஷித்து காப்பாற்ற தெரியாதவன் சபையை நடத்த முடியாதுன்னார். முதல்ல குடும்பம் முக்கியம். சபை முக்கியமா? முக்கியம். அதனால சொன்னேன், சில காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்னா அது கீழானது கிடையாது, மேலானது தான். ஆனால் அதை காட்டிலும் குடும்பம் மேலானது. நான் சொன்னது புரியுதுங்களா? எதுவுமே கீழான சபை முக்கியம், ஊழியம் முக்கியம், ஆத்துமா முக்கியம். அதை பார்க்கலும் அதிக முக்கியம் குடும்பம் முக்கியம். நான் சொன்னது விளங்குதுங்களா? ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்? அதுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ. மத்தேயு 13 சொல்கிறார், ஒரு மனிதன் ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்றான். ஒரு பொக்கிஷத்தை பார்க்குறான், அதை மறைச்சி வைக்கிறான். மனைவிட்ட சொல்கிறான், ஒரு பொக்கிஷத்தை பார்த்துருக்கிறேன், எல்லாத்தையும் விற்றுருவோம், வீட்டை விற்றுருவோம்,
நிலத்தை விற்றுருவோம், இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு அனுமதி கொடு, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன் அதை எல்லாவற்றையும் விற்கிறான்னா அது கொடுக்குற வேல்யூ, அதுக்காக மற்றதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை வாங்குறான். நான் சொன்னது புரியுதுங்களா? குடும்பம்தான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது, பொக்கிஷம் நினச்சிங்கன்னா மற்ற காரியங்களையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா? முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு மண்டாடிட்டு டீ போடுறி, தலைவலிக்குது, எங்கே உட்காந்து பேசிட்டு வந்த இவ்வளோ நேரம், அங்கேயே ஒரு டீயை போட்டு வர தெரியுன்னு. முக்கியம். குடும்பம் தேவனுடைய பார்வை விலையேறப்பட்டது, கர்த்தருடைய கண்களில் விலையேறப்பட்டது. குடும்பத்தை நல்லா வச்சிருக்குன்னு நினைங்க, கர்த்தர் நல்லா வச்சிருப்பாரு. இது சீக்கிரட் சொல்கிறாங்க. குடும்பத்தை நல்ல விதத்தில் வச்சுட்டு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை பணத்தையும் செல்வத்தையும் சுகத்தையும் அள்ளி கொடுப்பார். இது தேவனோட ரகசியம். 4வது காரியம் எக்ஸ்பீரியன்ஸ். சில காரியம் தவறாயிருச்சுன்னா கண்டம் பண்ண வேணாம். இத்தனை நாள் நான் சரியில்லை, கண்டம் பண்ண வேணாம். ஐயோ நான் சரியாக வாழலையே, வேணாம், கத்தட்ட கொடுங்க. உங்கள் சாம்பலை கத்தட்ட கொடுத்தீங்கன்னா கத்தர் சிங்கரமாக மாற்றி கொடுப்பார். நான் சரியில்லையே குற்றப்படுத்தக்கூடாது. எது சரியில்லையோ அதை கத்தட்ட கொடுத்தீங்கன்னா இனிமேல் செய்யக்கூடாது, மனம் திரும்புன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குறைகளை கத்தர் நிறைவாக மாற்றி கொடுப்பார். முதல்ல இது குறித்த அறிவு. நான் சொன்னது புரியுதுங்களா? ஆண் என்பவன் குடும்பத்தை தாங்கக்கூடியவன். நீங்கள் தான் தாங்கணும், உங்களுக்கு நீங்கள் தான் நடத்தணும். அப்படி நடத்தி வாழுங்க. டிவோர்ஸுக்கோ சண்டைக்கோ சச்சரவுக்கோ இடமே இல்லாமல் இருக்கும். கத்தர் மகிமைப்படக்கூடிய குடும்பமாக உங்கள் குடும்பம் என் குடும்பம் இருக்கும். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிறவர், முந்தி அன்பு கூர்ந்தவர், ஏராளமான கிருபைகளை தயவுகளை எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறவர் கர்த்தாவே. கற்றுக் கொடுக்கிறவரே, கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி. எங்களை வாழ வைத்து எல்லாரும் இதில் நிறைவாக நடத்துகிறதுக்காக சோத்திரம். துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து அரசாள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாம் மகிமைப்படட்டும், உயர்த்தப்படட்டும். சமாதானத்தின் தெய்வம் தாமே எல்லா விதமான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசிர்வதிங்க. குடும்பம் உடைய பார்வையில் விலையேறப்பட்டது, மேன்மையானது என்பதை அறிந்திருக்கிறோம். ஒரிஜினல் படம் என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த ஒரிஜினல் படத்துக்கேற்ற விதத்தில் எங்களை மாற்றி அமைக்க, சீர்படுத்த உதவி செய்வீராக கர்த்தாவே. உடைய பிரசன்னத்தை நாடக்கூடிய, தேடக்கூடிய மக்களாக மாற்றுவீராக. எல்லாரும் இதிலுமே கனப்படுத்தி வாழ உதவி செய்வீராக கர்த்தாவே. இந்த உலகத்துக்கு, தேவன் அறியாத உலகத்துக்கு ஒரு சரியான படத்தை எங்கள் வாழ்க்கை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா குறைகளும் நீங்கி எல்லாம் நிறைவாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வழி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளையும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, ஒரு குறைவில்லாமல் நிறைவோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.